எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஹாய் ஆல். ஸோ இப்போ வந்து நாங்கள் மீனா பஜாருக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ளார வந்து கார் பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி வந்து கார் பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளார நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே 1 to 10 dirham ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கேயும் நிறைய 1 to 10 dirham ஷாப்ஸ் இருக்கு. பட் நாங்கள் இதுக்குள்ளேயும் போகல. வெளியிலேருந்து பார்த்து இந்த ஷாப்பில் நிறைய சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கோம். இந்த கார்டபம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. கார்டபம்ல 3 டைப் வச்சிருக்காங்க. அப்படியே ஜீரகத்துலயும் வந்து இது ஒரு டைப். அப்புறம் இங்க ஒன்று இருக்கு, அப்புறம் அங்க ஒன்று இருக்கு. ஸோ நிறைய ஸ்பைசஸும் இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸும் வச்சிருக்காங்க. மிக்சர், எல்லா டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. லூஸ்லயும் விற்கிறாங்க போல. அதுக்கப்புறம் பேக்கெட்ஸ்லயும் வச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்ஸும் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில். இது வந்து ஸ்பானிஷ் ஆயில் வச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆல்மண்ட் ஆயில் 26 grams போட்டிருக்காங்க. ஆலிவ் ஆயில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி லிக்விடாக ஒயிட் கலர்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்கோஹாலிக் பர்ஃப்யூம். இந்த மாதிரி தான் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து இங்கே வாங்கினேன், வேறு இடத்துல வாங்கினேன். ஸோ அதனால் அது இன்னும் தீந்து போல இருக்குது. ஸோ அதனால் இங்கே எதுவுமே வாங்கலை. இங்கே வந்து சாஃப்ரான் வச்சுருக்காங்க, குங்குமப்பூ. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. திறந்தனே அவ்வளோ ஸ்மெல் இருக்கு, நல்லா இருக்கு. சாக்லேட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் வச்சிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் அப்படியே டேட்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் டேட்ஸும் இருக்கு. கேண்டி, இந்த ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு எல்லாமே. ஸோ இங்கேயும் நிறைய ஹாட் ஷேப்லலாம் கேண்டீஸ் இருக்கு. இதுவும் அழகா இருக்கு. அங்க வந்து கோகோனட் வச்சிருக்காங்க. ஹாட் ஷேப்ல நல்லா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஹனி 40 dirhams போட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஹனி. ஜாவித்ரி தான் கிடைக்கவே மாட்டேங்குது இல்லை உள்ளார ஸ்டோர்ஸில். வாங்கிக்கலாமா? நட்மிக் எல்லாம் கிடைக்குது. ஸ்டார் அனீஸ், கார்டமம் எல்லாமே இருக்கு இங்கே. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சிருக்காங்க. ரைசின்ஸ்லேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இது வந்து பீடா பனாரசி மின்ட்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கணும். தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்கு. ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீடா தானே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்வீட் நல்லா இருக்கா?
எவ்வளோ இது 1 கிராமா? கோகனட். ஓகே 1 கிராமா? ஓகே. இங்கேயும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கடை விட இந்த கடை ரொம்பவே பெருசா இருக்கு. இதெல்லாமே வந்து ஊத் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இங்க அந்த சார்கோல் வச்சு ஊத் போட்டுட்டு டஸ்ட்பின் மாதிரி இதில் வர டஸ்ட் போடுறதுக்காக. இது வந்து அப்படியே ஓப்பனாக வச்சுக்கலாம். இது வந்து அலுமினியம் ஃபாயில் கவர். அப்படியே வந்து நம்ம டஸ்ட்பினில் கொட்டிடலாம். ஸோ நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கு. ராயலாக இருக்கு, ரிச் லுக்காக. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த பனாரசி மின்ட் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பீடா மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல பிரியாணி சாப்பிட்டு நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த பீடா மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல சவுகார்பேட்ல இருக்கும் இல்லையா, ஸோ சென்னையில அது மாதிரியே இருக்கு. இது எல்லாமே துபாய் மீனா பஜார் பக்கத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கு. லைக் சவுகார்பேட் மாதிரியே இருக்கு. இது ரொம்ப கிராண்டா இருக்கு. இது எல்லாமே பிரைடல் வியர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்ல. எவ்வளவு காஸ்ட்? அதையும் அப்படி பாக்குற வடிவேல கத்தி அறுவாள் தூக்கிட்டு வர மாதிரி. இந்த கடையில எல்லா ட்ரெஸ்ஸஸும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆரஞ்சு அண்ட் ப்ளூ எல்லாம். பக்கத்துல இந்த ஷாப் இருந்துச்சு, ஏதாச்சும் அபாயா அண்ட் ஹிஜாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க, பிங்க், ப்ளூ, சாண்டல் எல்லாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷால் எல்லாம் வச்சிருக்காங்க. ஷால் எல்லாம் எவ்வளவு விலை? 20-25. ஓகே. நல்லா இருக்கு. பட் இந்த டைப் வேண்டாம், வேற டைப். ஆனா இந்த கலர்லயே காமிங்க. ரீஹானா வந்து இப்பதான் குளோபல் பிளேஸ்ல ஒரு புர்கா வாங்கலாம். ஆனா திரும்பவும் இப்ப வந்து புர்கா வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கா. இங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. பட் நான் தேடுற கலர் இதுல இல்ல. இந்த கலர்ல தான் பாக்குறேன். பட் வேற டிசைன்ஸ் கேட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கான். நல்லா இருக்கு. பட் டபுள் கலரா டபுள் லேயரா வருது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்குல்ல? இப்படிதான் போடணுமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஷாப்ல பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் வந்து 35 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஹிஜாபும். ஸோ அதுக்காக நாங்கள் அங்கே வாங்கலை, வேற ஷாப்பும் மூவ் ஆயிட்டு இருக்கோம். இப்போ வந்து சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து குல்ஃபி கிராவிங்ஸ் வந்துருச்சு. ஸ்வீட்ஸ் இப்போ தான் சாப்பிட்டோம். நம்ம குலாப் ஜாமுன்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும். ரொம்ப டயர்டாயிட்டு வந்திருக்கிறதுனால குல்ஃபி, அப்புறம் குல்ஃபி ஃபலூடா, ஐஸ்கிரீம் ஃபலூடா, அப்புறம் லஸ்ஸி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் எனக்காக குல்ஃபி ஃபலூடா தான் ஆர்டர் பண்ணேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கேசர் ஃபலூடா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை மாற்றிட்டு குல்ஃபி ஃபலூடா திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து ரப்டி போட்டிருக்காங்க. ரப்டி வந்து நார்மலா சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குல்ஃபி ஃபலூடா கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அண்ட் இது வந்து சேமியான்னு சொல்லுவோம் இல்லையா, பட் இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு, ஏன்னு தெரியல. ஏதாச்சும் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பிஸ்தாச்சியோ,
பாதாம் எல்லாம் போட்டிருக்காங்க. ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரோஸ் கலர்ல இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடத்துல நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. கிளாஸ்க்கு மாத்திக்கிட்டேன். ஸோ நடந்துட்டே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வேற ஒரு கடைக்கு போகலாம். ரொம்பவே டிராஃபிக்கா இருக்கு இந்த ஏரியாவே. ஆக்சுவலாக நான் நினைக்கிற கலர் அண்ட் டிசைன்ஸில் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அபயாஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஷாப்புக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஸோ அபயாஸ் கிடைக்கலன்னா ஹிஜாப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போகிறோம். நிறைய டிசைன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வெளியிலேருந்து பார்த்தோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் உள்ளார. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சொல்ல மறந்துட்டேன், மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹிஜாப்ஸ் தான். நிறைய வச்சிருக்காங்க, நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய டிசைன்ஸும் இருக்கு. கீழே நிறைய அபாயாஸும் வச்சிருக்காங்க, நிறைய கலர்ஸ்லயும் இருக்கு. ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்லயும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லயும் இருக்கு, ஒவ்வொரு கலர்ஸ்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து அபாயாஸா என்னன்னு தெரியல, ரொம்ப கிராண்டா இருக்கு. அந்த கலர் தான் நீ முதல்ல வச்சிருக்கல, எல்லோ. முதல்ல உங்ககிட்ட இல்ல? எங்க சிஸ்டரும் ஹிஜாப்ஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அங்க வந்து ப்ரேயர் மேட்ஸும் வச்சிருக்காங்க. இந்த கலர் நல்லா இருக்குல்ல, நல்லா டார்க் கலரா இருக்கு. சரி ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்கியாச்சு. இது வந்து என் தங்கச்சிக்காக வாங்கின ஷால்ஸு, இது வந்து எனக்காக வாங்கினது. ஒரு 4-5 வாங்கியிருக்கோம். எனக்கு 4 வாங்கியிருக்கேன், அவளுக்கு வந்து ஒரு 5 ஷால் வாங்கியிருக்கோம். மொத்தம் 10 ஷால் வாங்கியிருக்கோம் இல்லையா. உள்ளார கொண்ட போட்டுட்டு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஹேர் பேண்டும் வச்சுருக்காங்க. நிறைய ஷால்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து பவுடரில் இருக்குது மெஹந்தி. இது வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நாங்கள் ஸ்டார் கிரில்ஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். டின்னர் வந்து ஹெவியாக சாப்பிடலாம் பிளான் இல்லை, சும்மா லைட்டாக டச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான். முன்னாடி சாப்பிட்ட இந்த குல்ஃபி ஃபலூடா குல்ஃபி அதெல்லாமே வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வெளியில் சுற்றுனதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏசி போட்டு அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். இவர் வீடியோ எடுக்கிறாரா போட்டோ எடுக்கிறாரா? எங்களை அதுவும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா வந்திருக்கா? ஏய் சூப்பர். அவங்கள்ட்ட காட்டலாம், தெரியுதா? அது போட்டோ எடுத்துருக்கேன். சாரி லாக் பண்ணிட்டேன், மண்டல கொண்டே மறந்துட்டேன். ஒரு கதையை எழுதிட்டு இருக்கா. தெரியுதா? இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இது வந்து அது எடுத்த பிக்சர். செமையா இருக்கு. வந்து நாங்க ஆர்டர் பண்ணோம். பட் ஆர்டர் பண்ணி ஒரு 5 செகண்ட்லயே வந்து எல்லாமே காலி பண்ணிட்டோம். ரீஹானாவும் கலீமும் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ற வரைக்கும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இது என்ன கேம்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க அடிப்பாங்களாம், இங்க இந்த சென்டர்ல வந்து நிக்கணுமா. அதேமா அவங்க அடிச்சாங்கன்னா இந்த சென்டர்ல வந்து நிக்கணுமா. ஸோ அதெல்லாம் வந்து கேம் பண்ணதுனால நாங்க வந்து எப்படி ஆர்டர் பண்ணோம்னா ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிளானே இல்லாம வந்துட்டோமா. ஸோ அதனால ஒன்னு ஆர்டர் பண்ணதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ
ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே பண்ணுறாங்க வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை விட அதுவும் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் வாவ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. இது வந்து டிராகன் சிக்கன், அப்புறம் இது வந்து சிக்கன் லாலிபாப் திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ரெஸ்டாரண்ட் வரும்போது யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம். அப்பயே டைம் பார்த்தீங்கன்னா 12:30 இருக்கும். ஸோ இனிமேல் யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சோம். இப்போ வந்து டைம் 1 o'clock ஆக போகுது. எல்லா டேபிளும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அது ஆக்சுவலாக அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீக்கெண்ட், ஸோ Thursday நைட்டு. ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து மிட் நைட்டில் வந்து சாப்பிட வந்துட்டாங்க எல்லாருமே. டின்னர் லைட்டாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் டின்னர் ஹெவியாக தான் சாப்பிட்ருக்கோம். அண்ட் இந்த vlog இதோட முடியுது. எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர் அண்ட் பை.